அதுக்கு தான் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் செய்யணும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, நாடுங்க, பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபம் செய்யுங்க. இப்போ நீங்க ஒரு மனதோட நீங்க முழங்கால் படியிட்டு வலது கரம் உயர்த்தி, இயேசுவே இந்த குடும்பம் உமக்கு சொந்தம், நாங்கெல்லாம் உம்முடைய பிள்ளைகள், என் பிள்ளைகள், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இயேசுவுக்கு சொந்தம், இந்த வீடு இயேசுவுக்கு சொந்தம், எங்களுக்கு உண்டான எல்லாம் இயேசுவுக்கு சொந்தம். இதை திருட வருகிற பொருளாத பிசாசை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எதிர்க்கிறோம். சமாதானத்தை கெடுக்கிற ஆவி, வியாதியை கொண்டு வருகிற ஆவி, பயத்தை கொண்டு வருகிற ஆவி, தூக்கத்தை கெடுக்கிற அந்த அசுத்த ஆவி, இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லிக் கொள்கிற பொருளாத பிசாசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். எங்கள் வீட்டுக்குள்ளே உடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சாத்தானுடைய கிரியைகளை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். எல்லாம் விலகி போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன், எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்கிற தேவன். நீ பயப்படாதே, நான் உன்னை பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. இப்பொழுது முதல் இயேசுவின் நாமத்தினாலே பாதுகாப்பின் வேலி வைக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதோ எங்களை எங்களுடைய குடும்பத்தை நீர் பாதுகாக்கிற தேவன். எங்களுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வேலை, என்னுடைய பிசினஸ், என்னுடைய சகல சொத்துக்கள் எல்லாவற்றையும் உடைய பாதுகாப்புகள் ஒப்பு கொடுக்கிறேன். இனி அந்த தீங்கை தொடக்கூடாது, இனி நஷ்டங்கள் இழப்புகள் உண்டாகக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் அவைகளை மேற்கொண்டு ஜெயிக்கிறோம். ஆண்டவரப்படி செய்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.